எப்படி விஷ்ணுவால மட்டும் எல்லா காலத்திலயும் இருக்க முடியுது? கிருத்தயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம் இல்ல. அவரு ஏதாவது டைம் டிராவல் பண்றாரா? என்னோட படத்துக்கான எழுதுற கதைகள ரிசர்ச் பண்றதுல தெரிய வந்தது என்னன்னா, இன்னமும் நம்ப நெறைய ஃபேண்டசி கதைகள நம்புறோம்னு சொல்லி. உண்மையான கதைகள் இனிமேல் உங்களுக்காக. வெல்கம் டு பை சனாதன சீரிஸ். இங்க எல்லா உண்மையும் பேசப்படும். நம்ப லாஸ்ட் எபிசோட் கருட பொறந்தத பத்தி பார்த்தோம். கருடர் பூமி மேல இருக்காருன்னு சொன்னா, அப்போ விஷ்ணுவும் பூமி மேல தான் இருந்தாகணும். ஆமா. நீங்க லாஸ்ட் எபிசோட் மிஸ் ஆயிருந்தீங்கன்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி பார்க்க மறக்காதீங்க. இப்போ விஷ்ணு பூமி மேல இருக்காருன்னா எங்க இருக்காரு? ஆக்சுவலா விஷ்ணு யாரு? ஏன் அவரோட தொப்புள்ல இருந்து பிரம்மா வந்தாங்க? இதுதான் இன்னைக்கு எபிசோட். முதல்ல எப்படி ஆரம்பிக்கலாம்னா, உலகத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபண்டாஸ்டிக் ஃபோர் மூவில பார்த்துருப்பீங்க. ஐ அம் குரூட். அந்த குரூட் மரம் மனிதன். இன்னமும் மரம் மனிதர்கள் இருக்காங்க. கல் மனிதன் இருக்காங்க. நீங்க ஈஜிப்ட் பிரமிட் செவுர்ல பார்த்தீங்கன்னா, அந்த செவுர்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு குதிரை முகம் இருக்கும், சில பேருக்கு கழுகு முகம் இருக்கும், சில பேருக்கு பல்லி முகம் இருக்கும், சில பேருக்கு நாய் முகமும் இருக்கும். ஆமா. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் நம்ம உலகத்துல இருக்கிறவங்க தான். இதாட்டம் எல்லா டிஃப்ரெண்டான ஸ்பீஷீஸும் உலகத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வெளி உலகத்துல தெரியுற மாதிரி வாழ்றாங்க, சில பேர் தெரியாம உள்ள வாழ்றாங்க, சில பேர் தண்ணியிலயும் இருக்காங்க, மர்மைட்ஸ். சில பேர் பறந்துட்டு இருப்பாங்க ரெக்கைகளோட. நீங்க யூடியூப்ல நிறைய இதாட்டம் வீடியோஸ் பார்க்கலாம். ஆனா எதுவுமே பொய் கிடையாது. நீங்க நிறைய இங்கிலீஷ் படத்தை பார்த்து தெரிஞ்சிருக்கும். வேம்பயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த வேம்பயர்ஸும் நம்மளோடக்குள்ளதான் இருக்காங்க. நீங்க ரீசெண்டா லோகா மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லோகா மூவில கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, தே ஆர் அமாங் வித் அஸ். ஆமா, மனிதர்கள் ஆட்டமே இருக்காங்க, மனிதர்களோடயே வாழ்றாங்க. ஆனா முழுமையான மனிதர்கள் கிடையாது. இந்த முழுமையாக மனிதர்கள் கிடையாதவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? முதல்ல நம்ம சரித்திரத்துல பாத்தீங்கன்னா, ஹனுமான் கிட்ட இருந்து ஆரம்பிச்சா நரசிம்மர், கருடர், வராகர் அண்ட் ஹயக்ரீவர், இவங்க யாருமே முழுமையா மனிதர்கள் கிடையாது. செமி ஹியூமன்ஸ். இதாட்டம் செமி ஹியூமன்ஸ் உலகத்துல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த செமி ஹியூமன்ஸ் வரைக்கும் ஓகே. ஆனா விஷ்ணுவால முழுசா மாற முடியும். நீங்க பார்த்துருக்கீங்களா? மோகினியா மாற முடியும், மத்ஸ்யா மீனா மாற முடியும், டாட்டாஸா மாற முடியும், எந்த கேரக்டர் இருந்தாலும் மாற முடியும். அவங்களதான் ஷேப் ஷிஃப்டர்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துலயும் இருக்காங்க. இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ். ஷேப் ஷிஃப்டர்ஸ் அவங்களுக்கு ஷேப் ஷிஃப்ட் பண்ண ஈஸியான முடியும். ஷேப் ஷிஃப்டர்ஸ்
அவங்களால அவங்களோட உருவத்தையே முழுசா மாத்திக்க முடியும். இதாட்டம் இருக்கிற ஷேப் ஷிஃப்டர் தான் நம்ம தமிழ் கடவுளான முருகர் சாவடிச்சார். நல்ல ஞாபகம் இருக்கா? எதா மாறும்போது சேவலா மாறும்போது. ரைட். உலகத்துல இவங்கள தான் ரெப்டைலியன்ஸ் கூப்பிடுவாங்க. ரெப்டைலியன்ஸ் இந்த பூமி மேல இருக்காங்க. இந்த ரெப்டைலியன்ஸ் ஷேப்ஸ் ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. ஷேப் ஷிஃப்டிங் பண்ணுவாங்க. அதேயாட்டம் இதுல சில ரெப்டைலியன்ஸ் நல்லவங்க இருக்காங்க, சில ரெப்டைலியன்ஸ் கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த நல்லவங்களுக்கான ரெப்டைலியன்ஸோட சிம்பிள் தான் இந்த நாமம். ஹனுமான், கருடர், வராகர், நரசிம்மர் எல்லாருமே இந்த நாமம் வச்சிருப்பாங்க. செமி ஹியூமன்ஸ் ஆர் ஷேப் ஷிஃப்டர்ஸ். அதோட லீடர் தான் விஷ்ணு. கரெக்ட். இப்போ நல்லவங்க ஷேப் ஷிஃப்டர்ஸ் நம்ம ஹியூமன்ஸ் ஒரு ஸ்பீஷஸை காப்பாத்துறதுக்காக இருக்காங்க. அப்போ கெட்டவங்க யார் யார் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? இப்போ நீங்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஃபவுண்டைன், அதை கிளியரா சுத்தி ரெப்டைலியன்ஸ் எல்லாமே மேல இருக்கிற மனிதர்களை தாக்குறாங்க. நல்லா பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். இதையாட்டும் பெருவுன்ற ஒரு நாடுல ரெப்டைலியன்ஸ்க்கு கடவுளான ரெப்டைலியன் ஒரு ஸ்டாச்சுவே அங்க இருக்கு. இந்த பூமி மேல ரெப்டைலியன்கள் இருக்காங்க. இந்த பூமி மேல ரெப்டைலியன்கள் இருக்காங்கன்றதுக்காக ப்ரூஃப் இதெல்லாமே. இந்த ரெப்டைலியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லீடர் நல்லவங்களுக்கு விஷ்ணு இருக்காரு. அப்போ கெட்டவங்களுக்கு யாரா இருக்கணும்ல? ஆமா, அந்த ரெப்டைலியனோட லீடர் தான் ஒரு சொட்டு அமிர்தத்தை குடிச்சிருந்தால் தான் விஷ்ணு 2 தலையா வெட்டினாரு. அவங்கதான் ராகு கேது. எப்படி வந்தாங்க புரிஞ்சுதா இப்போ? நல்லவங்களுக்கு விஷ்ணுவா நிக்கிறாரு, கெட்டவங்களுக்கு ராகு கேதுவா அங்க இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ விஷ்ணு வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ்ல இருந்தாருன்னு சொல்லிக்கிறோம். லைக் கிருதயுகம், துவாபர யுகம், திரேதா யுகம். இதாட்டும் டிஃப்ரெண்ட் யுகஸ்ல இருக்கும்போது நீங்க இந்த ஏலியனாய்ட் மூவி பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஒரு கேரக்டர் எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோம். அந்த கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ்ல வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டே இருப்பாரு. சேம் எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் விஷ்ணு. ஆமா, இது வரைக்கும் பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம பிற்காலத்துல என்ன நடந்தது? வெறும் இந்த செமி ஹியூமன்ஸ், ரெப்டைலியன்ஸ் இந்த கேரக்டர் இருக்காங்க தவிர அந்த ஹியூமன் கம்ப்ளீட் கேரக்டர் எப்போ வந்தாங்க? யாரால முடிஞ்சது? சிவன். சிவன் அவரோட ஹியூமனோட கேரக்டரை பில்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதுல சில பேர் வந்து நிக்க மாட்டேன்றாங்க, சில பேர் வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க, சில பேர் வந்து தூங்கிட்டே இருக்காங்க, சில பேர் வந்து சூப்பர் பவர்ஸோட கூட பிறந்திருக்காங்க. தொட்டா செவரே உடையிற மாதிரி, மரமே விழுந்துரும். இதாட்ட சூப்பர் பவர்ஸ்லயும் பிறந்திருக்காங்க. கடைசியா இது வரைக்கும் போயிடுச்சுன்னா அந்த ஸ்பீசியஸ்க்கு சாவே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு கூட டிஎன்ஏ பார்த்துட்டாங்க. இதாட்டம் உலகத்துல டிஎன்ஏ இருந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லாவே சாவே இல்லாத ஒரு ஜீவி இருப்பாங்கன்னு சொல்லி அந்த டிஎன்ஏவை அங்கேயே நிறுத்திட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிஎன்ஏ ஃபெயில் ஆயிட்டே தான் இருக்கு. அப்போ கடைசியா நம்மளோட முதல் ஸ்பீசிஸ் எப்படி வந்தது? யாரால வந்தது? விஷ்ணு டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இங்கிலீஷ் மூவில பார்த்துருந்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வால்வரைன் 2024 அந்த படத்துல டெட்பூல் வால்வரைனை செத்ததுனால அவர் வேற பேரல் யூனிவர்ஸ்ல இருந்து கொண்டு வருவாங்க, இங்க ப்ராப்ளம் இருக்கு சால்வ் பண்ணணும்னு சொல்லி. சிமிலர்லி நம்ம மனித இனத்தோட டிஎன்ஏவை கரெக்டா ப்ராப்பரா நிக்க வைக்கிறதுக்காக விஷ்ணு போய் வேற பேரல் யூனிவர்ஸ்ல இருந்து பிரம்மாவை கூப்பிட்டு வந்தார். அதனாலதான் அவரோட தொப்புல இருந்து பிரம்மா வந்ததுதான் காவிப்பாங்க. லோட்டஸ் சிம்பிள் ஏன்னா யூனிவர்ஸ் எப்பவுமே லோட்டஸ் சிம்பிள் ஆட்டம் இருக்கும். ஸோ எல்லா பேரலல் யூனிவர்ஸும் அதுல அடங்கியிருக்கும். அதுதான் நம்ம பிளாக் ஹோலோட லாஜிக். இது வரைக்கும் விஷ்ணு யாரு, பிரம்மா ஏன் அவரோட தொப்புல இருந்து வந்தாருன்னு பார்த்துட்டோம். நம்மளோட முக்கியமான எபிசோட், ப்ரீமியர் எபிசோட் பார்த்தீங்கன்னா முருகன் எங்க பிறந்தார். நம்ம எபிசோட் நம்பர் 15 மறக்காம பாருங்க. எபிசோட் நம்பர் 15 மே 30 உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரீமியர் எபிசோட். அப்போ அந்த எபிசோட் நோக்கி போனா
அப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன பேசலாமா? அடுத்த எபிசோட். முருகருக்கு மயில் யார் கிஃப்டா கொடுத்தாங்க? முருகருக்கு மயில் யார் கிஃப்டா கொடுத்தாங்க? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.